நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் தானே எக்ஸாம். இப்போ எதுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த கடைசி நேரத்தில் என்ன செய்யுங்க தெரியுமா எல்லாருமே? எப்படி 7 நாள்கள் முடிப்பது? 1 மாதத்துக்கு படித்து முடிப்பது எப்படி? அப்படின்னு தான் தேட ஆரம்பிப்பீங்க. ஆனால் அது சுத்த ஃபூலிஸான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு, கடைசி நேரத்தில் போய் உருக்கடிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. சரியா? இப்போ வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்போம். வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழக வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்றது 20 கொஸ்டின் பிடிக்குது. குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1லலாம் அதிகபட்சமான கொஸ்டின் பிடிக்குது. அதனால இதில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டைட்டிலையும் வரிசையாக ஒன்று விடாமல் பார்க்க போகிறோம். முதல்ல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் முன்னாடி நம்ம பேசிக்கான விஷயம் இது பார்த்துட்டு போயிடுவோம். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதன் பொருள். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டில் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேயே குறிப்பிடப்படுகிறது. அதாவது உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஜிடிபின்றது தெரிஞ்சிருக்கும். அதாவது டீன்றது டொமஸ்டிக் அப்படின்றது குறிக்குது, உள்நாடு அப்படின்றது. என்னன்றது இன்டர்நேஷ்னலாக குறிக்கும். ஓகே, இது எப்படின்னா ஒரு வேறு நாட்டில் இப்போ ஒரு ஐஃபோன் எடுத்துக்குவோம். ஐஃபோன் இப்போ அமெரிக்காவில் உருவாகி இங்கே இந்தியாவில் வந்து விற்கிறாங்க. அப்போனா அது வந்து உள்நாட்டு உற்பத்தியில் சேராது. அது மாதிரி வேற ஒரு நாட்டில் பழுக்கக்கூடிய பழத்தையோ ஏதோ ஒரு உணவுப் பொருளோ இங்கே கொண்டு வந்து விற்கும் போது அது வந்து உள்நாட்டு உற்பத்தியில் சேராது. அப்போ இந்த மாதிரி தான் உள்நாட்டு உற்பத்தி கணக்குறாங்க. அதாவது இந்த நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய பொருள் இங்கே உள்ள மக்கள்கிட்ட விற்கும் போதோ அல்லது அது யார்கிட்ட விற்கும் போது அந்த உள்நாட்டில் உற்பத்தி பண்ண பொருளுக்கானது தான் உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் அப்படின்றத விட ஒரு நிதி ஆண்டில் அப்படின்னு சொல்லலாம். அந்த மார்ச் டு ஏப்ரல் அந்த டைம் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கிறது. அதாவது மொத்த பண மதிப்பு குறிக்கிறது, பொருள் மதிப்புள்ள பண மதிப்பு குறிக்கிறது. ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடு என்பது மனிதவள குறியீடு ஹச்டிஐ தெரிஞ்சிருக்கும். பாகிஸ்தானை சேர்ந்த முஹப் உல் ஹக் அப்படின்றவரும் அமர்த்தியா சென் அவர்களும் சேர்ந்து உருவாக்குவாங்க. ஓகே, இதை பற்றி கீழே சொல்கிறேன். ஓகே, வாழ்க்கை தர குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு ஆகியவற்றை பொறுத்து. ஓகேவா? இந்த குறியீடுகளை யார் யார் உருவாக்குறா அப்படின்றது ஒரு கட்டம் போட்டிருக்கேன், பார்த்து. ஓகே, மனித மேம்பாட்டு குறியீடு ஹச்டிஐ அப்படின்றது மஹப் உல் ஹக் அவர்கள் பாகிஸ்தான் சேர்ந்தவரும் அமர்த்தியா சென் அப்படின்ற இந்தியாவை சேர்ந்தவரும் 1990 உருவாக்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தர குறியீடு மோரிஸ் அப்படின்றவர் உருவாக்குறாரு. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு பூடான் நாட்டோட 4வது அரசர் ஜிங்கி வங்ஷுங் அப்படின்னு ஒருத்தர். ஓகேவா, பேரு சூப்பராக இருக்கு. இவர் வந்து 1972 இதை உருவாக்குறாரு. ஆனால் 2008 தான் பூடான் அரசாக இருக்கட்டும் மற்ற அரசுகளும் இதை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. 2012 ஐநாவை இதுக்கான அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வெளியிட்டதில் கூட இந்தியா 126வது இடத்துல இருக்காங்க. ஓகேவா, மத்திய பிரதேசம் ஆந்திர பிரதேசம் இந்த மாதிரியான இந்தியாவுக்குள்ள கூடிய மாநிலங்களில் மகிழ்ச்சி துறை அப்படின்னு தனியாக ஒரு துறையை வச்சு மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்கன்றதை கண்காணிக்கிறாங்க. ஓகேவா, பல பரிமாண வறுமை குறியீடுன்றது சாபினா அல்ஹைர் மற்றும் ஜேம்ஸ் போஸ்டர் அவர்கள் உருவாக்குறாங்க. ஓகே, அடுத்து போவோம். நிகர பொருளாதார நலன் அப்படின்றது சாமுவேல்சன் மற்றும் ஜேம்ஸ் டொஃபின் அவர்களோட இணைந்து உருவாக்குறாங்க. குறியீடுகளின் விளக்கம். ஹச்டிஐ அப்படின்றது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது. இது ஆயுட்காலம், கல்வி அறிவு மற்றும் தனிநபர் வருமானம் ஆகியவற்றின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. பாகிஸ்தானை சேர்ந்த பொருளியல் அறிஞர் மஹப் உல் ஹக் இதனை முதல்ல அறிமுகப்படுத்தினார் 1990. PQLI அப்படின்றது ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்றாங்க. இது எழுத்தறிவின் வீதம், குழந்தை இறப்பு வீதம் மற்றும் ஒரு வயது வரையிலான ஆயுட்காலம் ஆகிய 3ஐ மட்டும் கருத்தில் கொண்டு இதில் வருமானம் சேர்க்கப்படுவதில்லை. அதாவது இதில் எழுத்தறிவு வீதம், குழந்தையோட இறப்பு வீதம், ஒரு வயது வரையிலான ஆயுட்காலம் ஆகியவை 3ஐ மட்டுமே கருத்தில் கொள்ளப்படுது. இதில் வருமானம் சேர்க்கப்படுவதில்லை. ஓகே, அடுத்து GNS அப்படின்றது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். பொருளாதார வளர்ச்சியை விட மக்களின் மனநிறைவு மற்றும் ஆன்மீக முன்னேற்றமே முக்கியம் என்பதை இது வலியுறுத்துகிறது. கூடுதல் தகவல்கள் அப்படின்னு போட்டு வறுமை கோடு, அதாவது போவர்ட்டி லைன் போட்டிருக்காங்க. இந்தியாவில் அதை விட தண்டேக்கர் மற்றும் ராத் குழு 1971 அமைச்சிருக்காங்க. அதுல இருந்து நிறைய குழு அமைச்சிருக்காங்க. இது வந்து ஓகே, டெண்டுல்கர் குழு, ரங்கராஜன் குழு, இந்த மாதிரி பரிந்துரைகள் நிறைய வழங்கியிருக்காங்க. இந்த குழுக்களை பற்றி தனியாக கூட அடுத்த வீடியோ போடுவோம். ஏன்னா இந்த வீடியோ வந்து இந்தியாவின் பொருளாதார இயல்புகள் முழுமையாக முடிக்க முடியாது. மக்கள் தொகை மற்றபடி பொருளாதார இயல்புகளில் பாதி முடிச்சிடலாம். ஓகே தான் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் இந்தியாவின் வளங்கள் அந்த சம்பந்தமாக மற்றும் மற்றபடி திருவள்ளுவர், அமர்த்தியா சென் இந்த மாதிரி பொருளாதார அறிஞர்கள் இயல்பு பற்றி கூறியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை அடுத்த வீடியோவில் போட்டுருவோம். ஓகேவா, 2 வீடியோவிலேயே இந்த ஒரு டைட்டிலுக்கான எல்லாத்தையும் முடிச்சிடலாம்.
ஃபுல்ஃபில்லாக முடிச்சிடலாம். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து பள்ளி புத்தகம் எல்லாம் முடிச்சிடலாம். ஓகே. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே நாடுகள் வளர்ந்த மற்றும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்படின்னு வகைப்படுத்தலாம். ஓகேவா. அது என்ன வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்படின்னா, வளர்ந்த பொருளாதார நாடு அப்படின்றது தொழில்மயமான நாடுகள். ஓகேவா. வளங்களை முழுமையாக பயன்படுத்துவதுமான நாடுகள் தான் வளர்ந்து பொருளாதார நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான். அதாவது அங்கே இருக்கக்கூடிய வளங்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடியது தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகள். ஓகேவா. வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்படின்றது தன் வளங்கள், நிலங்கள், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகள், குறைந்த தனிநபர் வருவாய் கொண்ட நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் எனப்படுகின்றன. ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா. ஓகேவா. ஜிடிபி தரவரிசையில் 2005 ஜனவரியில் வெளியிட்ட அறிக்கையில் நம்ம 5வது இடத்துல இருந்தோம். இதுக்கு முன்னாடி 2024 நம்ம 5வது இடத்துல தான் இருந்தோம். ஆனால் இப்போ 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். சர்வதேச நாணய நிதியம் ஏப்ரல் 2026 வெளியிட்ட அறிக்கையில் உலக ஜிடிபி தரவரிசையில் இந்தியா தற்போது 6வது இடத்தில் உள்ளது. இந்த தரவரிசையை பார்த்துக்கும். ஏன்னா இந்தியாவிற்கு மேலே உள்ள அந்த 5 தரவரிசையை பார்த்துட்டோம்னா நல்லது. ஓகே. டாலரில் பார்ப்போம். அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, அடுத்து சீனா, அடுத்து ஜெர்மனி, அடுத்து ஜப்பான், அடுத்து இங்கிலாந்து, அடுத்து இந்தியா இருக்காங்க. இந்தியா $4.15 ஜிடிபியில் இருக்காங்க. உலகில் பெரிய பொருளாதார நாடுகள் இந்தியாவும் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாக நீடிக்கிறது. ஐயோ. ஓகே. ஏன்னா நம்ம 5வது இடத்துலேருந்து 6வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் வளர்ந்து வரும் நாடு சொல்கிறாங்க. ஓகே. வரும் 2027 ஆண்டில் இந்தியா மீண்டும் இங்கிலாந்து மற்றும் ஜப்பானை முந்தி 4வது இடத்திற்கு பிடிக்கும். 2027 இதை தான் கூற்று காரணங்களை கேட்பாங்க. ஓகே. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. என்றும் 2031க்குள் 3வது இடத்தின் பொருளாதாரமாக வரும் என ஐஎம்எஃப் கணித்துள்ளது. ஐஎம்எஃப் அப்படின்றது சர்வதேச நாணய நிதியம், அது கணித்திருக்காங்க. ஓகே. இது மாதிரி உள்ள விஷயங்களை தான் கூற்று காரணங்களை கேட்பாங்க. அதனால இந்த இது நல்லா படிச்சுக்கணும். ஓகே. தெரிஞ்சுக்க மோஸ்ட்லி ஒரு நோட் எடுத்து இதை நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லது தான். இந்த பிடிஎஃப் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோனில் பார்த்து படிக்கிறத விட ஒரு நோட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே. அடுத்து 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 7% முதல் 7.2 வரை இருக்கும் என ஐஎம்எஃப் கணித்துள்ளது. ஓகேவா. இது உலகிலே மிக வேகமாக வளரும் வளர்ச்சி. ஓகேதான். ஏன்னா தமிழ்நாடு இப்போ ஒரு 3 வருடங்களாகவே 8% அப்படின்றத நிர்ணயிச்சுக்கிட்டே இருக்காங்க, தக்க வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இது 7.2% அப்படின்றது அதிகமான வளர்ச்சி தான். ஏன்னா இது ஒரு மாநிலம், அது ஒரு நாடு. ஓகே. பொருளாதார வளர்ச்சி தற்போதைய நிலையில் உலக அளவில் இந்தியா தற்போது 6வது பெரிய பொருளாதாரமாக உள்ளது. ஓகே. பணவீக்க அடிப்படையில் மாற்றம். புதிய கணக்கீடு ஜனவரி 2026 முதல் நுகர்வோர் விலை குறியீடு கணக்கிடுவதற்கான அடிப்படை ஆண்டு 2024 மாற்றப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி 2021 தான் அடிப்படை ஆண்டா வச்சிருக்கோம். அதாவது அடிப்படை ஆண்டு அப்படின்னா அந்த வருஷத்துல இருந்து இப்போ எவ்வளோ கூடி இருக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறது. அதுதான் கீழே ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்கேன். 2024 ஒரு கூடையில் நிறைய பொருள், அதாவது அரிசி, பருப்பு, மொபைல் ரீசார்ஜ் எல்லாம் வாங்கும்போது 100 ரூபா செலவாகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 2026 அதே பொருளை வாங்குறதுக்கு 110 ரூபா செலவாகுது. அப்போனா விலைவாசி 10% உயர்ந்திருக்கு. இது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஏன் அது 2021 24 கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ரீசார்ஜ் முக்கியமான காரணம். 2021 மொபைல் ரீசார்ஜ் எப்படி இருந்துச்சுன்னா, பேலன்ஸ் போடுறதுனா பேலன்ஸ் தனியாக போட்டுக்கலாம், நெட் பேலன்ஸ் தனியாக போட்டுக்கலாம். அதெல்லாம் இந்த 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் கார்டெல்லாம் இருந்துச்சு. ஓகே. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, பேலன்ஸ் போடுறோம் அப்படின்னா அன்லிமிட் காலும் நெட்டும் சேர்ந்து தான் போட முடியும், தனித்தனியாக போட முடியாது. ஒரு மாதத்துக்கு கட்டாயம் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இது மாற்றி வந்துருச்சு இப்போ ரொம்ப. ஓகே தானே. அந்த மாதிரி எல்லா பொருள்களுமே மாறிடுச்சு. இப்போ 2021 அடிப்படையாக வச்சு தான் 2024 வரை கணக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2024 அடிப்படையாக வச்சு தான் 2026 கணக்கிடுறாங்க. பணவீக்க அளவு மார்ச் 2026 நிலவரப்படி சில்லறை பணவீக்கம் 3.40 உள்ளது. இது ரிசர்வ் வங்கியின் இலக்கான 4% என்ற கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. பணவீக்கம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்க போகிறோம், அந்த பொருளோட ரேட்டு நம்ம எதிர்பார்த்ததை விட கூடி இருக்கிறது தான் பணவீக்கம். ஓகேவா. பணவீக்கம் அப்படின்னா ஒரு பொருளோட மதிப்பு உயர்ந்து நம்ம கையில் பணம் கம்மியாக இருக்குது, அதாவது பணத்தின் மதிப்பு குறையிறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது கூட்டுக்காரங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக. 2026 சில்லறை பணவீக்கம் 3.40% ஆக உள்ளது. இது ரிசர்வ் வங்கியின் இலக்கான 4% கட்டுக்குள் இருப்பதை காட்டுகிறது. ஓகே. அடுத்து போவோம். டிஜிட்டல் மற்றும் உற்பத்தி துறை. ஓகேவா. இது செமிகண்டக்டர் மிஷின் 2.0 அப்படின்றாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் கூட இதுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே ஜிஃப்ன்றது தெரியும் உங்களுக்கு, ஃபோன், லேப்டாப் இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒரு மூளையாக செயல்படக்கூடிய ஒரு மெமரி மாதிரி உள்ள ஒரு பொருள் தான். இப்போ நிறைய என்ன ஆச்சு, ஏஐ டெக்னாலஜி உருவாயிருச்சு. இப்போ எல்லாமே ஏஐ ஆயிடுச்சு. ஜெமினி ஏஐ இருக்கட்டும், மெட்டா ஏஐ இருக்கட்டும்,
நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஏஐ தான். அப்போ ஜிப்புக்கான முக்கியத்துவம் அதிகமாயிருச்சு. அதனால ஜிப் தயாரிப்பில் இந்தியா தன்னிறைவு பெற 2026-27 பட்ஜெட்டில் அதிக முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க. ஓகே. ஜிஎஸ்டி வசூல் மார்ச் 2026 ஜிஎஸ்டி வசூல் 2 லட்சம் கோடி என்ற புதிய உச்சத்தை ஜிஎஸ்டி மட்டும் ஓகேவா 2 லட்சம் கோடி அப்படின்ற ஒரு புதிய உச்சத்தை இருக்கு. இது நாட்டின் வலுவான நுகர்வை காட்டுகிறது. யூபிஐ பரிவர்த்தனை டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் புதிய சாதனைகளை படைத்து வருகிறது. அதாவது இப்போ எல்லாமே யார் பர்சனல் காசு எடுத்து கொடுக்குறா, எல்லாமே யூபிஐ தான். ஜிபே, பேடிஎம் கரோ அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால யூபிஐ பரிவர்த்தனைகள் வந்து புதிய சாதனை படைத்து வருகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து பசுமை பொருளாதாரம். பசுமை பொருளாதாரம் அப்படின்றது இந்தியா தனது ஆற்றல் தேவையில் 30% மேல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் பெறுகிறது. அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தினா சூரிய மின்சக்தி, நீர் மின்சக்தி, அந்த கடல் அலைகள்ல இருந்து இருக்கக்கூடிய ஓத அலையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த மின்சாரம், இந்த மாதிரியான இதில் தான் அதிகமாக 30% ஆற்றலை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. கார்பன் கேப்சர், அதாவது கார்பன் கேப்சர் போன்ற புதிய தொழில்நுட்பங்களுக்கு 20,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கார்பன் கேப்சர்னா கார்பன் வெளியிடாத புதிய தொழில்நுட்பங்களுக்கு. ஓகேவா. நிதி பற்றாக்குறை. அரசாங்கம் தனது நிதி பற்றாக்குறையை குறைப்பதில் தீவிரமாக உள்ளது. 2026-27 நிதியாண்டில் இலக்கு 4.3 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறை தான் இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. நிதி உபரின்றதும் எப்போ வந்ததில்லை, நிதி சமநிலை அப்படின்றதும் எப்போ வந்ததில்லை. ஏன்னா நம்ம அதிகமாக கடன் வாங்கி வச்சிருக்கோம், பற்றாக்குறை தான் நம்மகிட்ட இருக்கும். அரசாங்கம் தனது நிதி பற்றாக்குறை குறைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது. 2026-27 நிதியாண்டில் இலக்கு 4.3% உள்ளது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படியே அடுத்து போவோம். தேர்வுக்கு தேவையான முக்கிய பாயிண்ட்டுகள். ஓகே. பிபிபி அப்படின்றது பர்ச்சேசிங் பவர், அதாவது நுகர்வோர் விலை குறியீடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்தியா 3ஆம் இடத்துல இருக்கு. ஓகே. நாமினி ஜிடிபியில் இந்தியா 6ஆவது இடத்துல இருக்கு. மிகப்பெரிய வர்த்தக பங்களிப்பாளர் அமெரிக்கா. ஆனால் சமீபத்தில் வரி கொள்கைகளால் ட்ரம்ப் பண்ணுற வேலையினால ஏற்றுமதிகள் சில சவால்களை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அந்நிய நேரடி முதலீடு எஃப்டிஐ இந்தியாவில் எப்போதும் முதலீட்டாளர்கள் விருப்பமான நாடாக உள்ளது. அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் இந்தியாவில் வந்து தொழில்துறங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன்னா இப்போ நம்மளே எடுத்துட்டோம்னா இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டிலேயே வந்து இந்தியாவில் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது எப்படி சொல்கிறதுனா வடபகுதியில் இருக்கவங்க நம்ம இங்கே வேலைக்கு நிறையா சேர்ப்போம். ஏன்னா அவங்க வந்து குறைவான சம்பளத்துக்கு அதிக வேலை செய்வாங்க. அதே மெத்தட் தான் இதுவும். மற்ற நாடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்ற நாடுகளில் ஒரு பொருளை உருவாக்குறதுக்காக கூடிய செலவோட அதே பொருளை இந்தியாவில் செய்யும் போது அதற்கான செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்தியா, சீனா மாதிரி நாடுகளில் இவங்க வந்து நுழையும் போது அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை ஆவதுக்கும் எந்த தடையுமே இருக்காது. ஏன்னா எல்லாரும் வாங்கிக்குவாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்தியாவை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இந்தியாவில் தான் இளைஞர்கள் அதிகம். அதனால அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க செலவு பண்ணுறாங்க. அதில் வந்து பெரிய இன்வால்வ் இருக்கிறதுனால பொருட்கள் விற்கிறதா இருக்கட்டும், பொருட்களை உருவாக்குறதா இருக்கட்டும். இப்போ நம்ம 1991 கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்த கொள்கை கூட இதை எதிர்த்து பேசுது. அதாவது நம்ம அந்நிய நாட்டு வர்த்தகத்துக்கு உள்ள கேட்டெல்லாம் திறந்து விட்டோம். அதனால அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. லைசன்ஸ் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே ஈஸி தான். அதனால தான் அவங்க வந்து இந்தியாவை வந்து முதலீடு செய்யக்கூடிய ஒரு நாடாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள், அதாவது இந்தியாவில் கூடிய பொருளாதாரத்தை பலம்னா சக்திகள் என்னன்னு பார்ப்போம். இந்தியா ஒரு கலவு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் கலவு பொருளாதாரமாகும். இதன் பொருளியல் தனியார் துறையும் பொதுத்துறையும் சீரிய முறையில் இணைந்து செயல்படுகிறது. ஓகேவா. வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். அதனால் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் 60% மக்கள் தங்கள் வாழ்வாதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார்கள். இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையிலிருந்தே கிடைக்கிறது. பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி மற்றும் உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால் வேளாண்மையில் தன்னிறைவு அடைந்துள்ளது. அது அல்லாமல் உபரி உற்பத்தி அடைந்துள்ளது. ஓகே தான். உபரி உற்பத்தினால தான் நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். அதை சேமித்து வச்சு நம்ம பேரிடர் காலங்களில் இப்போதைக்கு மக்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், ரேஷனில் கொடுக்கக்கூடிய மக்களுக்கும் இப்படி தான் உபரி இதெல்லாம் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்து போவோம். வளர்ந்து வரும் சந்தை. முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளிடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பதால் பிற நாடுகள் அந்நிய நேரடி முதலீடு மற்றும் அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்தியா குறைந்த முதலீட்டில் இதுதான் நான் சொன்ன முதல் பாயிண்ட். இந்தியா குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்கு காரணிகள் அதிகமான வளர்ச்சி சாத்தியக்கூறுகளை கொண்டிருப்பதால் நம் நாடு வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக மாறிவிட்டது. ஒரு தொழிலை தொடங்க இந்தியாவில் செலவு குறைவு, போட்ட பணம் பாதுகாப்பாக இருக்கும், தயாரித்த பொருளை வாங்க இங்கே கோடிக்கணக்கான மக்கள் தயாராக இருக்கிறாங்க.
இந்த 3 காரணங்களால் தான் உலகம் முழுவதும் உள்ள நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய போடுகின்றன. வளர்ந்து வரும் பொருளாதாரம் இந்தியா உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7வது இடம் போட்டிருக்காங்க. 6வது இடத்துல இருக்கும். ஓகேவா. வாங்கும் சக்தி 3ஆம் இடத்தையும். விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் G20 நாடுகள் இடம்பெற்றுள்ளது. ஓகே, அப்படி போவோம். வேகமாக வளரும் பணிகள் துறை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு பணிகள் துறையின் பங்களிப்பாகும். தகவல் தொழில்நுட்பம், BPO போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு வளர்ச்சியை பெற்றுள்ளது. ஓகே, பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. நம் நாட்டில் வேகமாக பொருளாதார வளர்ச்சி காரணமாக உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்திருக்கிறது. அதாவது நம் நாட்டில் வேகமான பொருளாதார வளர்ச்சி காரணமாகன்றாங்க. பொருளாதார வளர்ச்சின்றத விட மக்கள் தொகை வளர்ச்சினாலும் கூட சொல்லலாம். அதனாலதான் உள்நாட்டு நுகர்வு பொருட்களை அதிகமாக வாங்கக்கூடிய முறை அதிகரிச்சிருக்கு. அதுக்கடுத்து நகரப்பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியில் அறிகுறிகளில் நகரமயமாதல் ஒரு முக்கிய அறிகுறி ஆகும். சுதந்திரத்திற்கு பின்னர் நகரப்புறங்கள் விரைவான வளர்ச்சி பெற்று வருகின்றன. ஓகே, அதெல்லாம் ஒன்று பேசுகிற மாதிரி இல்லை. நிலையான பேரளவு பொருளாதாரம். நடப்பாண்டில் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை இது முக்கியமாக இது புத்தகத்தில் உள்ள ஒரு இதுதான். இது புத்தகத்தில் உள்ள ஒரு பாயிண்ட் தான். நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால இதை கேட்கலாம். நடப்பாண்டில் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம் என குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த புக்கை அடித்தது 2019. அதனால கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா ஸ்கூல் புக் அப்போ தான் இது பண்ணியிருக்காங்க. வேகமாக வளரும் பொருளாதாரம் அப்படின்றது இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியினை கொண்டது. 2016-17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.1% பெற்றதன் வாயிலாக உலகம் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளிடையே இந்தியா மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் நாடு என தெளிவாகிறது. அதனால் 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தி தரவரிசையில் உலக அளவில் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவாக்கியுள்ளது போட்டிருக்காங்க. சொல்லுது 2024 தான் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடு. 2025 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ 6வது இடத்துக்கு நம்ம GDP தள்ளப்பட்டிருக்கோம். மக்கள் தொகை பகுப்பு. நாடு உச்ச வளர்ச்சி அடைவதில் மனித வளம் அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேவா. இந்திய மனித வளம் இளைஞர்களால் நிரம்பி உள்ளது. இதுவே வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளையும் ஈர்க்கிறது. அதனால இளைஞர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் கம்பெனி இங்கே தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கவும் முனைப்பா இருக்காங்க. ஓகே, அப்படி அடுத்து போவோம். 2011 18 மேற்கத்திய நாடுகள் மக்கள் தொகை ஏறக்குறைய சம அளவில் உள்ளது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 232 மில்லியன். மில்லியன்னா 10 லட்சம். ஓகே தானே. 232 மில்லியன் இளைஞர்கள் இருக்காங்க. இந்த மக்கள் தொகையானது மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு சமமாக இருக்கு. ஓரளவுக்கு இவங்க 236 மில்லியன் மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சேர்த்தாலுமே. ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்தீங்கன்னா 232 மில்லியன். இந்திய பொருளாதாரத்து பலவீனங்கள். முதல்ல நம்ம பலம் பார்த்தோம், இப்போ பலவீனம் பார்க்குறோம். ஓகே, அதிக மக்கள் தொகை இதுதான் முக்கியமான பலவீனமே. ஓகேவா. மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா உலக அளவில் முதல் நாடாக உள்ளது. சீனாவை அடிச்சு முதல் நாடாக ஆக போகிறோம். ஓகேவா. இப்போ கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க 26ல் 16வது கணக்கெடுப்பு. கண்டிப்பாக அந்த கணக்கு முடியும் போது நம்ம முதலிடத்துக்கு போயிடலாம்னு தான் நினைக்கிறேன். மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கு 1.7 என்ற விதத்தில் அதிகரிக்கிறது. ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகை சமமாக உள்ளது. ஓகே, இது 1000 பேருக்கு 1.7 என்ற வீதம் அப்படின்னா நினைப்பீங்க ஒரு நாளில் எவ்வளோ குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னு. 1000 பேருக்கு எவ்வளோ குழந்தைங்க பிறக்கிறாங்கன்றதை விட எவ்வளோ அதிகரிக்கிறதுன்றப்போ இது இறப்பை நமக்கு கணக்கு எடுத்துக்கும். இப்போ கொரோனா நோய் தொற்றுலாம் பல்லாயிரக்கணக்கான பேரை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய இயற்கை சீற்றங்கள் அது இதுன்னு அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு. கொத்து கொத்தா பிடுங்கிட்டு போகுது. ஆனால் அங்கங்கே எங்கேயாவது ஒரு சின்ன குழந்தைங்க பிறக்கிறாங்க. 1000 பேருக்கு 1.7 வீதத்தில் அதிகரிக்கிறது அப்படின்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக ஆண்டுதோறும் இந்தியாவோட மக்கள் தொகை உயர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. இந்திய பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகளை நீடிக்கிறது. அதிக அளவில் வருமானம் மற்றும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்கள் சொத்துக்கள் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இப்போ அம்பானி, பிர்லா இவங்க மாதிரி, டாடா பிர்லா இவங்க மாதிரி ஆளுங்க அவங்க சொத்துக்கள் வச்சிருக்காங்க. மேலும் மேலும் சொத்துக்கள் அதிகரிச்சுட்டே போகுது. அதே சமயம்
சமுதாயத்தில் மீதமுள்ள அதிகளவு மக்கள் வறுமை நிலை அதிகரிப்பதற்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. கீழே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் நீடிக்கிறார்கள் அப்படி முடிச்சுட்டாங்க. ஓகே. அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்த போதும் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்கிறது. அத்தியாவசிய பண்டங்கள்னா அரிசி, பருப்பு, கோதுமை, பால், இந்த மாதிரி அத்தியாவசிய பண்டங்களோட விலைகளை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இந்த தொடர் விலை ஏற்றத்தால் வாங்கும் சக்தி குறைவதோடு இப்போ எண்ணெய் விலையெல்லாம் கூடி போயிடுச்சு. அதனால நம்ம என்ன செய்வோம், அதை எண்ணெயை வாங்குறதுக்கு பதிலாக வேற என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஓகே தானே? அந்த மாதிரி அதை வாங்க மாட்டோம். அதனால வாங்கும் சக்தி குறையுது. அது மட்டும் இல்லாமல் நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. காசு கம்மியாக இருக்கவங்க வேற ஏதாவது செய்யலாம்னு பிளான் பண்ணுவாங்க. இப்போ காசே இல்லாத ஏழை மக்கள் ரொம்ப அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இது பூரா புக்கில் உள்ள சோர்ஸ் தான். அதனால நம்ம படிச்சுக்கிறோம். ஏன்னா கூற்று காரணங்கள் சில நேரத்தில் கேட்பாங்க. அப்போ நம்ம வச்சு செஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம் அப்படியே வாச்சிட்டே போயிடும். உள்கட்டமைப்பு பலவீனம். கடந்த 20 ஆண்டுகள் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியான முன்னேற்றம் காணப்பட்டாலும் மின் ஆற்றல், போக்குவரத்து, பண்டங்கள் பாதுகாப்பு போன்றவற்றில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையாகவே உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம். வேலை வாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை. அதிகரித்து வரும் இளைஞர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு வசதி அதிகரிப்பது அவசியமாகும். உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை. எனவே இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. இது பாருங்க, இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. இதெல்லாம் கூற்றுக்காரணம் கேட்டோம்னா நம்ம நெகட்டிவா இருக்கேன்னு தப்பு போட்டுருவோம். வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி தான் இந்தியா பெற்றிருக்கு, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம வேகன்சி போடுறாங்க, எவ்வளோ வேகன்சி போடுறாங்க, 2000 வேகன்சி 3000 வேகன்சி தான் போடுறாங்க. ஆனால் இங்கே இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கு போய் எழுதக்கூடிய இளைஞர்கள் 10 லட்சம் 20 லட்சம் எழுதுறாங்க. அதான் வேலை வாய்ப்பற்ற திறனில்லை. பழமையான தொழில்நுட்பம். வேளாண் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாகவே வழக்கொழிந்ததாகவும் உள்ளது. ஓகே, அடுத்து போவோம். பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றம், இதற்கான வேறுபாடுகளை பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே. ஒரு நாட்டின் உற்பத்தி மற்றும் வருமானத்தை அதிகரிப்பதை குறிக்கும். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஓகேவா? முன்னேறிட்டு இருக்க நாடு இந்தியா மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் சமூக மாற்றத்தை தான் குறிக்கும். இது ஒரு அளவோடு தொடர்புடையது. இது பொருளாதார வளர்ச்சி. இது ஒரு தரத்தோடு தொடர்புடையது. இது ஜிடிபி, ஜிஎன்பி, தனிநபர் வருமானம், இதை வச்சு கணக்கிடுறாங்க. இது மனித மேம்பாட்டு குறியீடு, கல்வி அறிவு, சுகாதாரம், ஆயுட்காலம், இதை வச்சு கணக்கிடுறாங்க. ஓகேவா? இது கீழே பார்த்தீங்கன்னா ஓகே, கால அளவு. இது குறுகிய காலத்திலேயே நடக்கும். வளர்ச்சி அப்படின்றது வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இது முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு. அதனால அது நீண்ட கால அடிப்படையில் நிகழும். ஓகேவா? இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? இந்த கட்டம் எக்ஸ்ட்ரா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளம் 20,000 50,000 உயர்வு. இது சம்பளத்தை கணக்கிடுறாங்க. இதில் அந்த சம்பளத்தை கொண்டு அவர் நல்ல உணவு வாங்குறாரா, கல்வி பெறாரா, ஆரோக்கியத்தை பெறாரான்றதை கணக்கிடுறாங்க. ஏன்னா இது சமுதாய நலம், இது வளர்ச்சி. இது முன்னேற்றம். ஓகே. இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பது மக்கள் தொகையின் பல்வேறு கூறுகள் அப்படின்றாங்க. இதில் எப்படி கேட்பாங்கன்னா, மக்கள் தொகை அம்சங்களை பற்றி கீழ்காண்டில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போதைக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே தானே? மக்கள் தொகையின் அளவு, வளர்ச்சி வீதம், இதெல்லாம் ஓகே தான். அடுத்து பாருங்க, பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் ஓகே தான். எழுத்தறி விகிதம். எழுத்தறி விகிதத்துக்கும் மக்கள் தொகைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படித்த பெண்கள் தங்களுடைய திருமணத்தை தள்ளி போடுறாங்க. அதனால மக்கள் தொகை பெருக்கம் குறையுது அப்படின்றாங்க. அதாவது ஒரு குழந்தை 2 குழந்தை முடிச்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 7 8 9 10ன்னு அடுக்கிக்கிட்டே போவாங்க. அதுதான் அந்த எழுத்தறி வீதம் அப்படின்றது குறிக்குது. அதாவது படித்த மக்கள்கிட்ட மாற்றம் இருக்குது, மக்கள் தொகை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்றது குறிக்குது. அவ்வளோதான். மக்கள் தொகை அடர்த்தி ஓகே தான். பாலின விகிதம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ஆண்கள் பெண்கள் விகிதம் ஓகே. வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஓகே. வாழ்நாள் எதிர்பார்ப்புன்ற எவ்வளோ வயசு வரை இருக்கும் அப்படின்றது ஓகேவா. இப்போ 68 வயசு அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் இதுவே கொஞ்சம் இன்னும் குறைஞ்சிடும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து இப்போ கொடுக்கக்கூடிய அந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாமே மனிதனோட வாழ்க்கையை சுருக்கிக்கிட்டே தான் போகுது. அதனால வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் தான். மக்கள் தொகை அளவு. இந்தியா கடந்த 100 ஆண்டுகள் மக்கள் தொகை 4 மடங்கு அதிகரித்துள்ளது. அதாவது 100 ஆண்டுகள்ல 4 மடங்கு அதிகரித்துள்ளது. உலக அளவில் முதல் நிலையை அடைய உள்ளது. உலக புள்ளி விவரத்தில் 2.4% நில பரப்பளவு வச்சிருக்கு இந்தியா. ஆனால் 1.2% வருவாயை உலக அளவில் வருவாய் இந்தியா பெற்றுள்ளது. உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தை கொண்டுள்ளது.
அதாவது பாருங்க 2.4% இடம் தான் இருக்கு. ஆனா 17.5% மக்களை அந்த இடத்துக்குள்ள வச்சிருக்கும். அப்பனா பார்த்துக்கோங்க. வேறு வகையில் கூறினா உலகில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 6 ஒருவர் இந்தியராக உள்ளார். அதாவது ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த 2.4ன்றதை நீங்க ஒரு 3ன்னு நினைச்சுக்கோங்க, ஒரு முழு நம்பரா. இந்த 17.5 ஒரு 18 நினைச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 மூணா 3, 6 மூணா 18 அப்படின்னு தெரியும். அந்த இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? 6 ஒருவர் இந்தியராக உள்ளார். கொரோனா, காலரா, இந்த ஒரு நிமிஷம், கொரோனா, காலரா, பிளாக் இன்ஃபுளுன்சா போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் காரணமாக மக்கள் தொகை எதிர்மறையாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? கொரோனான்றது இப்போ வந்த நோய். இந்த கொரோனா கூட எடுத்துருங்க. அப்போதைக்கு 21 வந்து பார்த்தீங்கன்னா காலரா, பிளாக் இன்ஃபுளுன்சா நோயினால தான் அதிகமாக மக்கள் தொகை குறைஞ்சிச்சு. ஆனால் 21 காலகட்டத்தில் மக்கள் தொகை திடீர்னு அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அந்த ஆண்டை வந்து பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்றாங்க. திடீர்னு டிரேட்ல குறையிற மாதிரி குறைஞ்சி டக்குன்னு அதிகரிக்கிறதுனால அந்த ரெண்டு கடையில் ஒரு பிரிவினை ஒன்று மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அதை பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்றாங்க. இதை எக்ஸாம்பிள் கேட்டாங்க. 1921 ஆண்டு மக்கள் தொகையை எவ்வாறு அழைக்கிறார்கள் அப்படின்னு. பெரும் பிரிவினை ஆண்டு. ஓகேவா? 1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33% இருந்து 1.25% குறையுது. இங்க அதிகரிக்குது, இங்க குறையுது. ஓகேவா? அதனால இது சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. 1961 மக்கள் தொகை உயர்வு 1.96% இருந்து 2% அதிகரிக்கிறது. அதனால 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 2001 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1 பில்லியன், அதாவது 100 கோடிய அளவு கடந்திருக்கு. 1 பில்லியன் அப்படின்றது 100 கோடி. ஓகேவா? 100 கோடி அளவு கடந்திருக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி இளைஞர்கள் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிப்பிடுகிறது. ஓகேவா? இளைஞர்கள் அதிகமாக இருந்தோம்னா அந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் ஈஸியாக வளரலாம். ஏன்னா நுகர்வாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே எளிதாக இருக்கும். தற்போது 2026 நடைபெற்ற இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகும். அதாவது 2026 நடக்கிறது 16வது, 26, 16 வச்சுக்கோங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி குரூப் 1 போனதை கேட்டாங்க. அதனால இது வரிசையாக ஒரு தடவை எப்படி நடந்துச்சுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரலாறு. முதல் கணக்கெடுப்பு 1972 மேயோ பிரபு அவர்கள் ஆட்சி காலத்து தொடங்குறாங்க. ஆனால் முறையற்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் அங்கங்கே எடுத்தாங்க, முழுமையாக எடுக்காம அங்கங்கே எடுத்திருக்காங்க. ஓகேவா? முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1981 ரிப்பன் பிரபு ஆட்சி காலத்தில், அதாவது உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரிப்பன் பிரபு. இவர் வந்து நிறைய முறைகளை கொண்டு வந்தார். இந்திய மக்களுக்கு நலன்களாகவே கொண்டு வந்தார். பருத்தி, ஜவுளி இதோட விலையை வந்து இந்தியர்கள் நிர்ணயிக்கணும், இந்திய நீதிபதி ஆங்கிலேயர்களை விசாரிக்கணும், இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தார். ஆனால் எதுவுமே செயல்படுத்த முடியல இவரால். ஓகேவா? இவரால் செய்யப்பட்டது 1881 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அன்று முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது போட்டிருக்காங்க. சுதந்திரத்திற்கு முன்பு 1972 முதல் 1941 வரை மொத்தம் 8 முறை கணக்கெடுத்திருக்காங்க. அதாவது 47 சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். அப்போ 72 இருந்து 41 வரைக்கும் 8 முறை கணக்கெடுத்திருக்காங்க. சுதந்திரத்திற்கு பின்பு 51 இருந்து 2011 வரைக்குமே 7 முறை கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. ஓகேவா? தற்போது கணக்கெடுப்பு 2026. இது சுதந்திரத்திற்கு பிந்தைய 8வது கணக்கெடுப்பு மற்றும் ஒட்டுமொத்த வரலாற்றில் 16வது கணக்கெடுப்பு அப்படின்றாங்க. ஓகேவா? 2026 கணக்கெடுப்பின் சிறப்பு அம்சங்களை பார்த்துருவோம். அப்படியே தாமதம் அப்படின்றது உண்மையிலே 2021 நடக்க வேண்டியது. COVID-19 அந்த தொற்று காரணமாக தான் தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது 2027 நடைபெறுகிறது. முதல் டிஜிட்டல் கணக்கெடுப்பு. இது இந்தியாவில் முதல் முறையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பு அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஃபோனில் ஒரு ஆப் ஏற்றி அது மூலயமா கணக்கெடுப்பாங்க. முன்னாடிலாம் வந்து பேப்பர் வச்சு நோட் பண்ணிட்டு போயிட்டு திரும்பி அதை சிஸ்டத்தில் ஏற்றுவாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ வந்து ஃபோன்லேயே கணக்கெடுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இப்போ எடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் வந்து மதம், அதாவது கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம்னு எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ கிறிஸ்டினில் என்ன ஜாதி அப்படின்ற அடிப்படையில் எடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து பயன்பாடு. இந்த கணக்கெடுப்பு முடிவுகள் தான் அடுத்த தொகுதி மறுவரையறை. இப்போ கூட தொகுதி மறுவரையறைக்கு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க பார்லிமெண்ட்டில். ஆனால் அது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. இது செய்ய தான் வேணும். ஏன்னா செஞ்ச நிறைய பேர் ஆயிடுவாங்க. இப்போ 545 பேர் அப்படின்றது தொகுதி மறுவரைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேரை தொடுற அளவுக்கு கூட இருக்கலாம். உத்தரப்பிரதேசத்துலாம் அதிகப்படியான மக்களவை உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரி, ஓகே, அதை பற்றி தனியாக கூட பார்ப்போம். ஏன்னா இது கரண்ட் ஈவெண்ட்டில் வரும். தொகுதி மறுவரையறை பற்றி அதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபைன். அடுத்து 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய வரலாற்றில் 15வது கணக்கெடுப்பு. ஓகே, இதை பற்றியும் பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ரிலேட்டிவ் பண்ணி கேட்கலாம் கொஸ்டின்ஸ், அதனால சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் 5 மாநிலங்கள். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதுபடி அப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். உத்தம மகாராஜா பீகார் மேற்கு வங்காளத்திற்கு ஆத்திரமாக சென்றார். ஓகேவா? உத்தம அப்படின்னா உத்தரப்பிரதேசம், மகாராஜா மகாராஷ்டிரா,
பீர்பால் பீகார், மேற்கு வங்காளம், ஆத்திரம் அதாவது கோவம் வந்து ஆந்திர பிரதேசம் அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? முதல் 5 மக்கள் தொகை அதிகமுள்ள மாநிலங்கள். இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, வரிசைப்படுத்துக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம், குறைஞ்ச மக்கள் தொகை இருந்தாங்கன்னா இங்கே வந்து சிக்கலே இல்லை. அதனால சிக்கிம். ஓகேவா? இந்தியாவின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இதுவாகும். யூனியன் பிரதேசம், யூனியன் பிரதேசங்கள் லட்சத்தீவு மிக குறைந்த மக்கள் தொகை கொண்டது. ஓகேவா? கல்வி அறிவு, இந்தியாவின் கல்வி அறிவு சராசரி 74.04% ஆகும். அதிக கல்வி அறிவு பெற்றது கேரளா 94% முதலிடம். குறைந்த கல்வியறிவு பீகார் 61.8 கடைசி இடத்துல இருக்கு. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்றத குறிக்கிறது. இந்தியாவில் சராசரி பாலின விகிதம் 943, தமிழகத்தில் 995. அதிக பாலின விகிதம் கொண்டது கேரளா 1084 பெண்கள். ஓகேவா? குறைந்த பாலின விகிதம் கொண்டது ஹரியானா 879 பெண்கள். ஓகேவா? மக்கள் தொகை அடர்த்தி, ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கக்கூடிய மக்கள் எண்ணிக்கை தான் இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்றாங்க. இந்தியாவில் சராசரியாக 382 பேர் ஒரு சதுர கிலோமீட்டர் வசிக்கிறாங்க. அதிக அடர்த்தி பீகார். ஓகேவா? 1106 பேர். குறைந்த அடர்த்தி அருணாச்சல பிரதேசம் 17 நபர்கள். ஓகேவா? அப்படியே எடுத்து போவோம். சுருக்கமாக ஹைலைட்ஸ் மட்டும். மக்கள் தொகை அதிகம் உத்தரப்பிரதேசம், குறைந்த சிக்கிம். கல்வியறிவு ஃபர்ஸ்ட் கேரளா, கடைசி பீகார். பாலின வீதம் ஃபர்ஸ்ட் கேரளா, குறைந்தது ஹரியானா. அடர்த்தி ஃபர்ஸ்ட் பீகார், குறைந்தது அருணாச்சல பிரதேசம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இதுக்கான பிடிஎஃப் என்னோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளுடைய பிளாகர் பேஜ்லேயும் இதற்கான இதை படிக்கலாம். பிளாகர்